டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோல பேசுறது டார்க் சைக்காலஜி ஹேக்ஸ். இது பொது பயனுக்காக மட்டும்தான். யாரையும் மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னு இல்ல. நீங்க கண்ணால பார்த்த மாயங்களை புரிஞ்சுக்க, உங்க லைஃப்ல எதுவும் பாதிக்காம சேஃபா இருக்கத்தான் இந்த வீடியோ. ஹேக் 1: மௌனம் ஒரு சூட்சமமான ஆயுதம். உங்க லைஃப்ல யாராவது உங்களை டாமினேட் பண்ண ட்ரை பண்றாங்களா? அவங்க பேசுறாங்க, திட்டுறாங்க, ப்ரூஃப் இல்லாம ப்ளேம் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா இந்த ஹேக்கை ட்ரை பண்ணுங்க. நீங்க பேசாம இருப்பீங்கன்னா அவங்க மைண்ட்ல டவுட் கிரியேட் ஆகும். ஏன் பேச மாட்டேன்னு இருக்கான்? அவனுக்கு தெரியுமா என்ன பிளான் பண்ணதுன்னு? அவன் கால்மே இருக்கிறதுல ஏதோ இருக்குது. அவங்க நர்வஸ் ஆகுங்க, கில்ட்டி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மனிதன் வெறுப்பா ரியாக்ட் பண்றதா எதிர்பார்க்கறாங்க. ஆனா நீங்க கால்மா இருக்கிறீங்கன்னா அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் மாதிரி ஆகும். நீங்க யூஸ் பண்ண வேண்டிய சைலன்ஸ்னு சொல்லி ஒரு பெயின்ஃபுல் ஐ கான்டாக்ட் கொடுக்கறீங்கன்னா அவங்க தான் பேச வேண்டிய சிச்சுவேஷன்ல ட்ராப் ஆகுறாங்க. இது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு டாப் லெவல் டெக்னிக். வாயால கத்துறவங்க இல்ல, மைண்ட்ல கால்மா இருக்கிறவங்க தான் கேமை சைலண்ட்லி வின் பண்ணுவாங்க. இந்த ஹேக்கை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பேசாம இருப்பீங்கன்னா உங்க சைலன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்குவாங்க. ஹேக் 2: கிவ் them a label. அவங்க மேல டாக் போடுங்க. நாம யாரோட பேசுறோமோ அவங்க மனசுக்குள்ள நம்ம பேர் மாதிரியே ஒரு டாக் விட்டுடலாம். இதுக்கு பேர் லேபிள் இங்கிலீஷ் டெக்னிக். நீங்க யாராவது மேல ஒரு பாசிட்டிவ் லேபிள் விட்டீங்கன்னா அவங்க அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் கேளுங்க. ஒருத்தர் கிட்ட சொல்லுங்க, நீங்க ரொம்ப கால்மா ரியாக்ட் பண்றவங்க போல தெரியுது. அவங்க கால்மே இல்லாத நேரத்துல கூட அந்த இமேஜுக்கு மேட்ச் ஆக ட்ரை பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்கை அவேர்னஸா யூஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு குழுவோட இருக்கும்போது யாராவது யாரையும் லேபிள் பண்றதுல நீங்க சரியா அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க ஒரு பாசிட்டிவ் லேபிள் கொடுத்தீங்கன்னா அந்த ஆளும் பாசிட்டிவா டெவலப் ஆக முடியும். நம்ம இன்டென்ஷன் தான் டிசைட் பண்ணுது. ஹேக் 3: கலப்பு அவர்களின் தர்க்கத்தை, கட்டுப்பாடு அவர்களின் உணர்ச்சி. மனசுக்கு தெரியாம கண்ட்ரோல் பண்ணும் ஹேக். இந்த ஹேக்கை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது ஒரு டேஞ்சரஸ் டெக்னிக். நீங்க நல்லதுக்காக, அவேர்னஸுக்காக யூஸ் பண்ணலாம். ஆனா யாரையாவது டாமினேட் பண்ண, மேனிபுலேட் பண்ணணும்னு யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களையே பேக் ஃபயர் ஆகும். லாஜிக் கன்ஃபியூஸ் ஆயிட்டா எமோஷன் ஆட்டோமேட்டிக்கலி டாமினேட் ஆகும். இதான் தேர்ட் ஹேக். கலங்கு தர்க்கம், கட்டுப்படுத்து உணர்ச்சி. எக்ஸாம்பிள்: ஒருத்தர் கிட்ட நீங்க கான்வர்சேஷன்ல நிறைய கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுங்க. அவங்க லாஜிக்கை ஓவர்லோட் பண்ணிடுங்க. அவங்க எதிர்பட முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு அழுத்துங்க. அவங்க பிரெயின் கன்ஃபியூஷன்ல போனதும் அவங்க ஹார்ட்டோட மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதை அவாய்ட் பண்ணணும்னா லாஜிக் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா பாஸ் பண்ணணும், திங்க் பண்ணணும். ஃபீல்ல ரியாக்ட் பண்ணாம ஃபேக்ட்ல அனலைஸ் பண்ணணும். காமெண்ட்ல சொல்லுங்க, இப்போது நான் உண்மையை பார்க்கிறேன். ஹேக் 4: ஸ்கார்சிட்டி ட்ராப். குறைவா இருக்கு அனு சொல்லி மூளை மேல் விளையாடுற சீக்ரெட் ஹேக். இந்த ஹேக்ல நாம ஒரு சைக்காலஜிக்கல் வீக்னஸை யூஸ் பண்றோம். உண்மையா சொல்றேன், இதை எது நல்லதுக்காக உபயோகிக்கிறோம்னு மேட்டர். நீங்க யாரையும் எமோஷனலி டேமேஜ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணீங்கன்னா அது நேரம் காலத்துல உங்களால தான் பாதிக்கப்படும். சோ யூஸ் ரெஸ்பான்சிபிலி, only for protection or awareness. சர்ச்சியான டிராப் ஒருத்தர் சொல்றாங்க, நாளைக்கு தான் லாஸ்ட் சான்ஸ், இது லிமிடெட் ஆஃபர், இதுக்கப்புறம் கிடைக்காது. நம்ம மூளையோட சர்வைவல் சிஸ்டம் அந்த அழுத்தத்தோட ரியாக்ட் ஆகும். அந்த விஷயத்தை இம்மீடியட்லி கிராப் பண்ணணும் போல ஃபீல் ஆகும். அது ஒரு சேல்ஸ் ட்ரிக் மாதிரி தெரியலாம். ஆனா இதே ஹேக்கை சில யூடியூபர்ஸ், டாக்ஸிக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் டேஞ்சரஸா யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிள்: ஒரு தமிழ் இன்ஃப்ளூயன்சர் சொல்றாரு, இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா நீங்க லைஃப் டைம் லூசரா தான் இருப்பீங்க. அதோட தான் ஹுக். பசங்க கன்ஃபியூஸ் ஆகி இது ரியலா சீரியஸ் மேட்டர்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபியரோட, அந்த அர்ஜென்சியோட அந்த வீடியோவை முடியும் வரைக்கும் பாக்குறாங்க. அப்புறம் காமெண்ட்ல பயமா ஒரு எமோஷனல் லைன் போட்டுருவாங்க. இந்த ஹேக் உங்களுக்கு ஐஸ் ஓபன் பண்ணுதா? காமெண்ட்ல சொல்லுங்க. ஐ சூஸ் லாஜிக் ஓவர் பிரஷர். இதுதான் இந்த வீடியோவின் 4 டார்க் சைக்காலஜி ஹேக்ஸ். நீங்க நம்முடைய டெக்னிக்ஸை இனி அவேர் ஆனவங்க மாதிரி யூஸ் பண்ணி லைஃப்ல கண்ட்ரோல் ரிட்டைன் பண்ணக்கூடியவராக இருப்பீங்க.